மக்களே, நண்பர்களே, நான் யூடியூப்பில் நேற்று ஒரு ஆடியோ கேட்டேன். யாரை பற்றினா, நம்ம புரோக்கர் செட்டிப்பாளையம் கட்டை பை கருப்பி, மதுரை மாநகரின் ஓடுகாலி, இவர்களை பற்றிய ஒரு ஆடியோ. உண்மையிலேயே நம்ப முடியலை. இவங்க இப்படியா? ஏங்க, புரோக்கர் யார்? ஒரு மனைவியுடன் வாழ்கிற உத்தம புத்திரன். கட்டை பை கருப்பி யார்? சிங்கப்பூர்னால் என்னன்னே தெரியாத, விபச்சாரனா என்னன்னே தெரியாத ஒரு மங்கையர் குல திலகம். ஓடுகாலி யார்? கட்டிய மணவனை தவிர மற்றவர்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு மதுரை மண்ணின் மங்கையர் திலகம் ஓடுகாலி. இவங்களை பற்றி நான் இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ஆடியோவில் அவங்கள பற்றி ஒரு விஷயம் வந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். அவங்க இப்படியா? ஐயோ, எங்களுக்கு தெரியவே தெரியாத. நாங்களும் 4-5 வருஷமாக அந்த யூடியூப்பை பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆட்களாக அவங்க புதுசாக இருக்கே. ஐயோ, நம்ப முடியலையே. என்ன பண்ணுறது? நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். கட்டப்பை கருப்பி யார்? மங்கையர் குல திலகம். செட்டிப்பாளையத்தில் போய் அவங்க பேரை சொன்னால் அப்படியே வியந்து பார்க்கும். சிங்கப்பூர் தெரியாது, விபச்சாரம்னா என்னன்னே தெரியாது. அந்த எழுத்துக்கு அர்த்தமே தெரியாது. புரோக்கர் யார்? கட்டிய மனைவியோட குடும்பத்தோடு வாழ்கிற, குழந்தைகளோட வாழ்கிற ஒரு மதுரை சிங்கம். ஓடுகாலி யார்? அந்த அம்மாவுக்கு கட்டின கணவனை தவிர மற்ற ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு மங்கையர் குல திலகம். அவங்கள பற்றி இந்த மாதிரி செய்திகள். ஐயோ, நம்ப முடியலை. சரி, அப்புறம் என்னென்னு பார்த்தா, இன்னொரு சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு. அதில் யாரோ ஒரு சமூக ஆர்வலர் யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி. ஆனால் அவங்க 150 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க. யூடியூப் வரும்போது 150 கோடி ரூபாய் அவங்க சொத்து மதிப்பு. இப்போ 84 கோடியாம். மீதி 66 கோடியை சமூகத்திற்கும் மக்களுக்கும் சமூக நலத்திற்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் செலவு பண்ணி இப்போ 84 கோடி தான் அவங்கக்கிட்ட இருக்கான். அந்த 84 கோடியில் இப்போ அதில் என்ன, அந்த கம்யூனிட்டி போஸ்ட் என்னன்னா, அந்த 84 கோடிக்கு மண்டையில் கேன்சராம். அவங்க யார்? வழக்குன்னா என்னென்னு தெரியாது, மேட்ரிமோனியெலாம் என்னென்னு தெரியாது, ஜெயில்னால் என்னென்னு தெரியாது, குண்டாஸ்னால் என்னென்னு தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க மாபெரும் தொழிலதிபர். அவங்கள இப்படி போட்டிங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த சேனலை. அந்த கட்டைப்பை கருப்பி, புரோக்கர், ஓடுகாலி இவங்கள வந்த செய்திகளையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவங்கள பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் வேறு. நாங்கள் கேனக்கூ தான், அல்லக்கை தான், முட்டாள்கள் நாங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் எங்களை முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்களே. அந்த 84 கோடிக்கு மண்டையில் கேன்சர். அதை பற்றி அவங்களே சொன்னதை நான் அவங்களுக்கு போடவா அப்படின்னு கேட்குறீங்க. என்னங்க நியாயம் அதெல்லாம்? அவங்க யார்? இவங்களுக்கெல்லாம் ஜெயில்னா என்னென்னு தெரியுமா? குண்டாஸ்னா என்னென்னு தெரியுமா? சட்டம்னா என்னென்னு தெரியுமா? கோர்ட்டுன்னா என்னென்னு தெரியுமா? ஏமாற்று வேலைன்னா என்னென்னு தெரியுமா? ஃப்ராடுனா என்னென்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத அந்த ஒரு மங்கையர் குல திலகங்களை, மனிதர் குல திலகங்களை நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டு தவறான தகவலை கொடுக்குறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோடு நிறுத்திக்கங்க. எங்களுக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? இந்த மைண்ட் வாய்ஸா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? மைண்ட் வாய்ஸ் இல்லைங்க, உண்மை அதுதான். இவங்களை பற்றி எங்களுக்கு என்னமே தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நிறுத்திக்கங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும். நிறுத்திக்கங்க யூடியூபர்ஸ். எங்களை இந்த கமெண்டர்ஸுங்களையும் அந்த மக்களையும் நீங்கள் முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை? தப்புங்க, நிறுத்திக்கங்க.